கடந்த 1.5 வருஷத்துல 23,000 பெண்கள் காணாம போயிருக்காங்க. அதுல 1900 பேர் பெண் குழந்தைகள். எப்படி காணாம போனாங்க? கடத்தப்பட்டு காணாம போனாங்களா, இல்ல நிறைய பேர் செக்ஸ் டாக்ஸா யூஸ் பண்றாங்களா, இல்ல அவங்க பாடி ஆர்கன்ஸை சேல்ஸ் பண்றாங்க, உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஏதோ நாயோ பூனையோ காணாம போன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா வெளியிட்டிருக்காங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல இருந்து. பார்த்துட்டு அவ்வளோ ஷாக்கிங். நீங்க ஒன்றும் ஃப்ரீயா இந்தியாவில் இல்லை. கவனிச்சுக்கோங்க, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க. காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறீங்களா, பெட்ஷீட்லேருந்து எந்திரிக்கீங்க, பெட்லேருந்து எந்திரிக்கீங்க, அந்த பெட்ஷீட் பெட்டு வரி. எந்திரிக்கிறீங்களே ஒரு வீடு தங்கியிருக்கீங்களே அதுக்கும் ஒரு வரி. எந்திரிச்சு உள்ள ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு பல்லு விளக்க போறீங்கன்னா பேஸ்ட்டுக்கு ஒரு வரி, ப்ரஷ்ஷுக்கு ஒரு வரி, குளிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி குளிக்கிறீங்களே அந்த தண்ணிக்கு ஒரு வரி, சோப்பு ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களே அதுக்கு ஒரு வரி, முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் டவல் யூஸ் பண்ணி வைப் பண்ணுறீங்களா மேலே அதுக்கு ஒரு வரி, ட்ரெஸ்ஸு போகிறீங்களா அதுக்கு ஒரு வரி, மேக்கப் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா அதுக்கு ஒரு வரி, முடிச்சுட்டு வீட்டிலேயே சாப்பிட்றீங்களா, வெளியில் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வராங்கன்னா அதுவுமே ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு தான் வாங்கிட்டு வராங்க. இல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட போறீங்கன்னா அதுக்கும் ஒரு வரி. முடிச்சிட்டு ஆஃபீஸ் போலாமே அப்படின்னு பைக் எடுத்துட்டு போறீங்கன்னா பைக்குக்கு ஒரு வரி, பெட்ரோலுக்கு ஒரு வரி, போறீங்களே ரோட்ல போறீங்களா டாக்ஸ், அதுக்கு ரோட்டுக்குமே டாக்ஸ், அதுக்குமே ஒரு வரி. அங்கேருந்து நீங்கள் போயிட்டு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்சோம்னா அதில் வரி பிடிச்சிட்டு தான் நமக்கு காசு வரும். அந்த காசு பேங்க்கில் டெபாசிட் ஆச்சுன்னா பேங்க்கில் இருக்கிறதுக்கு ஒரு வரி அமௌண்ட்டு, பேங்க்லேருந்து நம்ம காசை எடுக்கிறதுக்கு ஒரு வரி, பேங்க்கில் திரும்ப காசு போகிறதுக்கு ஒரு வரி, பேங்க்கில் காசே இல்லைன்னா அதுக்கு ஒரு வரி, டிரான்சாக்ஷன் இன்னொரு ஆளுக்கு பண்ணும் அதுக்கு ஒரு வரி, வரியோ வரி, வரிக்கெல்லாம் வரி, எல்லாத்துக்குமே வரி. லிட்டரலாக எப்படி தெரியுமா, நம்ம வந்து இங்கே மூச்சை இதுக்கு தவிர மற்ற எல்லாத்துக்குமே வரி கட்டுறோம். இவ்வளோ வரி கட்டிட்டு இருக்கோமே, அப்போ என்ன நமக்கான ஒரு பாதுகாப்பு என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லையே. அசால்ட்டாக இவ்வளோ பேர் காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 23,000 பேர் காணாமல் போயிருக்காங்க ஒரு ஸ்டேட்டில். அப்போ எத்தனை ஸ்டேட் இருக்குது நம்ம இந்தியாவில்? எவ்வளோ மக்கள் காணாமல் போயிருப்பாங்க? அதுக்கெலாம் என்ன பெரிய கொஸ்டின் மார்க்கு. பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழைங்களாகிட்டே தான் இருக்காங்க. இதுக்கெலாம் ஏதாவது முற்றுப்புள்ளி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பான முறையில் இருக்காது. ஏன்னா நம்மளே இதெல்லாம் ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்ல. நமக்கு என்ன இது, எவனாவது வந்து ஆடுவான் பாடுவான், அதை நம்ம பார்த்துட்டு மஜாவாக பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க சோசியல் மீடியாவை கரெக்டான விஷயத்துக்கு யூஸ் பண்ணானா ப்ளீஸ் டு சப்போர்ட் தோஸ் பீப்புள். ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட் போகிறவங்களே ரொம்ப ரேரு, யாருமே கவனிக்க மாட்டாங்கிறனால போடவே மாட்டாங்க. இந்த மாதிரி யாராவது 1-2 பேர் வாய்ஸ் அவுட் பண்ணாதான் நீங்களும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணி யூ பீப்புள் ஹாவ் டு வாய்ஸ் அவுட். நீங்கள் ஏன் வந்து நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க ப்ரோ, என்ன கட்சியில் இருக்கீங்களா கேட்காதீங்க. கட்சியில் இருந்தால் தான் பேசணுமா அப்படிலாம் அவசியம் இல்லை. இது நம்மளோட உரிமை. என் வீடு, என்னோட மக்கள் காணாம போகிறாங்கங்க. ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மகாராஷ்டிராவில் காணாம போகிறதுக்கு நீ ஏன்டா இங்கே வடக்க மாதிரி செத்துட்டு இருக்கேன்லாம் கேட்கக்கூடாது. எல்லாருமே மக்கள் தானே. காணாம போகிறாங்களே, எப்படி காணாம போகிறாங்க, ஏன் அதுக்கான ஒரு சொல்யூஷன் ஏன் இல்லை? கொஸ்டின் மார்க் இல்லை. இதுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா கிடைக்காதா? ஹூ நோஸ்.